சிங்காரவேல் அவர்களாம் இந்த ஏசியாவில் முதல் 1923 மே 1ஆம் தேதி அவருடைய வாழ்ந்த வீடு லேடி வெலிங்டன் கல்லூரி பீச்சில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி. ஆமாம், அதில் வாழ்ந்த வீடு. ஆமாம், வாழ்ந்த வீட்டில் அதில் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, பெரிய அளவில் டிக்ளேர் பண்ணுறாரு. கவுன்சிலராக வந்துடுறாரு. சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக வந்த உடனே உறுப்பினர் வர்றாரு. வந்த உடனே மதிய உணவு திட்டம், இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டாடுறாரு. மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சத்துணவு மதிய உணவு கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் காமராஜர் பிறகு தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துறாங்க அதிகாரத்தில் இருந்து. அவரை பற்றியான பதிவுகள் வந்து இங்கே எதுவுமே இல்லை. பாடத்திட்டத்தில் அவ்வளவா இல்லை, அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வளோ ஆவணங்கள் இல்லை. மிக பெரும் அளவில் எடுத்து கொண்டாட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சியே அந்த சிங்காரவேலருடைய நினைவெடுத்து சரியாக கண்டுக்காமல் பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக செலவு வைக்கணும்னா நேஷனல் லீடர் எல்லாம் பெரியார் இந்த நாட்டுக்காக கடைசி காலம் வரைக்கும் தியாகம் பண்ண மனுஷன். லெனின் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து, லெனின் வந்து ஒரே ஒரு லெட்டர் இருந்தது, நான் அதை தேடிட்டு இருக்கேன். இப்போ ஒரு லெட்டராக அனுப்பியிருந்தாங்க. அந்த லேபர் கிசான் பார்ட்டியை டிக்ளேர் பண்ண சொல்லி எழுந்தவருக்கு மேடைக்கு முதல் அது செய்தார் கரெக்டாக. அப்போ பெரியார் அவருக்கு இவருக்கு நல்ல தொடர்பு. ஏன்னா நான் 5-6 லாங்குவேஜ் பேசுவார். ரஷ்யன் லாங்குவேஜும் பேசுவார் சிங்காரவேலர். ஆமாம், டச்சும் பேசுவார், ஃப்ரெஞ்சு பேசுவார். ஸோ அதால் வந்து நல்ல கம்யூனிகேஷன். அப்போ அதுதான் பெரியாரை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்ச காரணமே. போராடுறோம் இன்று வரைக்கும். கிட்டத்தட்ட 22 வருஷம் நான் போராடிட்டு இருக்கேன். தொடர் சம்பாதிக்கவும் போகணும், போராடிட்டே இருக்கேன். விமோசனம் பண்ணுறது நம்ம போராட்டத்து தான் எங்களோட குறிக்கோள். 4000 கோடி அவங்களோட சொத்து இருக்குது, சிட்டிகளே இருக்குது. அதுபோல் பிரைவேட் சொத்து தரமணியில் ஒரு சொத்து வந்து போராடி இருக்கேன். 15 வருஷம் போராடி இருக்கேன். கிடைக்கிறது கிடைக்காத ஒன்றும் சொல்ல முடியாது. அது வேறு. நீங்கள் போய் இப்போ ஃப்ரெஞ்சில் போய் போராடினீங்கன்னா, யூகேல போய் போராடினீங்கன்னா 100% சொல்லுவோம் இது கிடைக்கும், இந்த டைமில் கிடைக்கும். இங்கெல்லாம் நீதி எதிர்பார்க்க முடியாது. 36 வயசுல 4000 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரும் கஷ்டத்துல இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்தது. அந்த அம்மாக்கள் அந்த அம்மா இருக்கும்போதெல்லாம் கிடைச்சிருந்தா அதுல வர 2 சகோதரிகள் திருமணம் ஆகாமலே இல்லை. இன்றைக்கெல்லாம் மேதனம் பண்ணா அவரை தான் போட்டு விடும். எங்க பார்த்தாலும் பாண்டிச்சேரி பார்த்தேன், எல்லா இடத்துலும் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க சிங்காரவேலர் படத்தை. இங்க பார்த்தா காணும், இங்கே ஒரு இடத்துல சிங்காரவேலர் படமே காணும். ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று மே தினம் தொழிலாளர்களுக்கான நாள். குறிப்பாக அதனுடைய தந்தையாக போற்றப்படக்கூடியவர் மே தினத்தை கொண்டாடக்கூடிய இதற்கான காரணகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தலைவர் சிங்காரவேலர் அவர்கள். அவரை பற்றிய 2 புத்தகங்களை எழுதியவருமான சிங்காரவேலருடைய பேத்தியை திருமணம் செய்தவருமான வசந்தகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். விரிவாக அதை பற்றி நம்ம பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ராவணா பார்வையாளர்களுக்கு வந்து நீங்க புதியவர் இல்லை, ஏற்கனவே 2-3 முறை நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த சிங்காரவேலரை பற்றி. இந்த மே தினம் என்றாலே நீங்க போட்ட அந்த ஆங்கில புத்தகம் இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துல எம்ஏ லேபர் மேனேஜ்மெண்ட் டிகிரி கோர்ஸில் ரெஃபரன்ஸ் நூலாக இருக்குது. ரெஃபரன்ஸ் நூலாக வச்சிருக்காரு. காட்ஃபாதர் ஆஃப் இந்தியன் லேபர் எம் சிங்காரவேலர் அந்த புத்தகமும், தமிழ்ல ஒரு புத்தகமும் நீங்க இந்திய தொழிலாளர் தந்தை. இதற்கு முன்பாக சிங்காரவேலருடைய அந்த வாழ்க்கையை பற்றியான ஒரு புத்தகம் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை சந்திச்சிருந்தீங்க. சிங்காரவேலரை பற்றியான பதிவுகள் தமிழ்நாடுல பொதுவா அரசு தரப்புல அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில எந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கான இருப்பு இல்லை. சிங்காரவேலர் அப்படின்னு நம்ம பேசுவோம், கடந்து போயிடுவோம். நீங்க வந்து அவருடைய பேத்தியை திருமணம் செய்துக்கிட்ட பிறகு வந்து தேடி அலைஞ்சி நிறைய ஆவணங்களை தொகுத்து இவ்வளவு பெரிய புத்தகங்களை கொண்டு வந்து இதுதான் சிங்காரவேலர் அப்படின்னு இன்னைக்கு ஆவணப்படுத்திருக்கீங்க. இந்த மே தினத்துக்கும் சிங்காரவேலருக்கும் என்ன தொடர்பு? எல்லா நூலகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்திய அளவில் எல்லா நூலகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்திய அளவில் இந்தியாவோட அத்தனை மாநிலத்தில் இந்த நூல் இருக்கு, நூலகப்பட்டிருக்கு. அதுபோல யூனிவர்சிட்டி எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இந்தியாவுக்கு எல்லா நூலகங்களுக்கும் எல்லா நூலகங்களும் அனுப்பப்பட்டிருக்கு. மே தினம் வந்து அதனுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குது? வரலாறு அவர் ஆரம்பத்திலிருந்து
தொழிற்சங்கம் தான், தொழிலாளர் தொழிற்சங்கம், அதை பற்றிய சிந்தனை உள்ளால் தான் அவர். வேறு எது இன்று வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் அதை தான் பண்ணியிருந்தார். தொழிலாளர் தினம் வந்து அமெரிக்காவில் ஆரம்பித்தது, முதல் ஆரம்பித்தது அமெரிக்காவில் ஆரம்பிச்சு. நியூயார்க் சிட்டியில் வந்து ரொட்டி சங்கம் அவங்கள ஆரம்பித்து அதில் 10 மணி நேர வேலை நிறுத்தமாக அமலுக்கு வந்துச்சு. இல்லை, அதற்கு முன்பாக 20 மணி நேரம் வேலையாக 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலையாக இருந்து கொடுமையாக உலக அளவில் திரண்டு ஒரு பெரும் போராட்டம் நடத்தி அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி வந்து 10 மணி நேரம் வேலையாக மாற்றினார். 10 மணி நேரமாக வேலையாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு இந்த தொழிற்சங்கம் வந்து நல்லா வளர்ந்து ரொம்ப பலமான ஒன்று தான். அதுக்கு பிறகு 8 மணி நேரம் வேலையாக உருவாகுது. 19ஆம் நூற்றாண்டு. ஆமாம், 19ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஏசியாவை பொறுத்த வரைக்கும் சிங்காரவேலர் அவர்கள் தான் இந்த ஏசியாவில் முதல் 1923 மே 1ஆம் தேதி அவருடைய வாழ்ந்த வீடு லேடி வெலிங்டன் கல்லூரி பீச்சில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி. ஆமாம், அதில் வாழ்ந்த வீடு. ஆமாம், வாழ்ந்த வீட்டில் அதில் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, பெரிய அளவில் டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ணி அன்றைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசியா கண்டத்திலே மே டே அப்படின்னு மே 1ஆம் தேதியே அறிவிச்சு அது வந்து பெரிய விழா எடுக்கிறாரு. சும்மா எடுத்து அன்றைக்கு தான் லேபர் கிசான் பார்ட்டி, இந்திய விவசாய தொழிலாளர் சங்க கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி அன்றைக்கு லேபர் கிசான் கெசட் ரெண்டு இங்கிலீஷ் பத்திரிகையும் தொழிலாளி என்ற தமிழ் பத்திரிகையும் அதையும் டிக்ளேர் பண்றாரு. அன்றைக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. புது உலகம் வந்து 1935 வந்து ஆரம்பிக்கிறார். புது உலகம் தொழிலாளர். ஆமாம், அதே போல் தொழிலாளர்கள் வந்து அன்றைக்கு டிக்ளேர் பண்ணி அதே கூட்டத்தை வந்து நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் உள்ள பீச்சில் வந்து கடற்கரையில் வந்து அவர் கொண்டாடுறார். பெரிய அளவில் மீட்டிங் போட்டு எல்லாரும் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்துருக்காங்க. அன்றைக்கு வந்து தொழிலாளர் தினத்தை பற்றி எல்லாருக்கும் நீதிமன்றத்துக்கு பின்னாடி கடற்கரை. அதே பிறகு அது பெரிய அளவில் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு பிறகு 2 தடவை அவர் வீட்டை வந்து போலீஸ் வந்து ஆராயுது. போலீஸ் வந்து மொத்தமாக சோதனை போடுறாங்க. மே தினத்தை வந்து பிறகு என்னென்ன. ஆமாம், அதில் வந்து அவர் வீடு 2 தடவை, அவர் இருந்த வீடு மட்டும் இல்லை, அவர் எங்கெங்கே நூலகம் வச்சு எங்கெங்கே புக்குலாம் சேகரிக்கிறார் எல்லா இடமும் சோதனை நடந்து ஒன்றும் 4-5 சும்மா புக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. எதுவுமே ஒன்றுமே கிடைக்கல. அதோடு சேர்ந்து தொழிற்சங்கத்தை முதல் உருவாக்கினவர் தான். தொழிற்சங்க தந்தையும் அவர் தான். இந்தியா தொழிற்சங்க தந்தையும் அவர் தான். 6/4/1924 வந்து அரசு வந்து ஆங்கில அரசு வந்து சிங்காரவேலரில் கான்பூர் சதி வழக்கில் பழி சுமத்தப்படுது. தொடர்ந்து அதுக்கு பிறகு ரொம்ப இந்த மேடே டிக்ளேர் பண்ணாலிருந்து இன்னும் கூடுதலான அவரமாயிட்டு. அவருக்கு பிரச்சனைகள் கூட ஆரம்பிச்சிட்டு சோதனை போடுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. கான்பூர் சதி வழக்கில் அவர் சேர்த்துட்டாங்க. காந்தியடிகள் இருக்காங்க, அவங்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் அவரை சேர்ந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி முடிக்கிறார் தமிழ்நாட்டில். அதில் தான் அவரோட வக்கீல் அங்கிக்கு வந்து தீயிட்டு கொளுத்திட்டு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போவாங்கிறார். அதோட அந்த காந்தியடிகளோடு சேர்ந்து நடந்த போராட்டங்கள் அது வந்து தங்களுக்கு இது கிடைக்கல, சரியான விமர்சனம் கிடைக்கலன்னு சொல்லி கோர்ட்டுக்கே போகிறோன்னு சொல்லி வக்கீல் அங்கே தீயை கொளுத்தி போட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்கிறாரு. அவர் வந்து கவுன்சிலராக வந்துடுறாரு. சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக வந்த உடனே உறுப்பினர் வர்றாரு. வந்த உடனே மதிய உணவு திட்டம், இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து குழந்தைகளுக்கு அங்கே அதை வந்து அவர் தான் முதல் நடைமுறை கொண்டாடுறார். அதோடு 29/1/26 வந்து காலாரா
அம்மை போன்ற தொற்று நோய் நிறைய வந்துட்டு அந்த இடத்துல வந்து மாநகராட்சியில் வந்து சார்பில் வந்து உடனடியாக மருத்துவ குழு உடனடியாக நியமிக்கிறார். இந்த சத்துணவு போடுவதுன்னு சொல்றாங்கல்ல, எல்லா அரசு வந்து இன்னைக்கு உணவும் பேசிட்டு இருக்கிறாங்க. காமராஜர் கொண்டு வந்தார். காமராஜர் யாரை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாருனாக்கா சிங்காரவேலர் தான் 24 முதலாக மாநகராட்சி பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சத்துணவு மதிய உணவுன்றதை கொண்டு வந்தாங்க. அதுதான் காமராஜர் பிறகு தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துறாரு அவருடைய அதிகாரத்துல இருக்கு. இப்ப சிங்காரவேலர் வந்து இவ்வளவு களப்பணிகள் வந்து செய்திருக்கிறார். ஏசியா கண்டத்திலே முதலாக தொழிலாளர்களுக்காக ஒரு இது ஆரம்பிச்சு இந்த மேடேன்றதை அறிவிச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நிலை இந்தியா முழுக்கும் அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்யறப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு நெருக்கடி தமக்கு வருது. இவர் மூலமாக நிறைய சோதனைகளை கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்த வெலிங்டன்ல வந்து சொத்தை பறிமுதல் பண்றாங்க முதல் காலகட்டத்துல, அப்பவே நடக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்புறம் இவரு போராட்டம் பண்ணி வழக்கறிஞர் தொழிலுக்கு போக மாட்டோம்லாம் சொல்ல வராங்க. தாண்டி வேற என்னென்னலாம் செய்தார் சிங்காரவேலர் மக்களுக்காக? அவர் மக்களுக்காக செய்த பணி அது சொல்லி மீளாது அவ்வளவுக்கு. அந்த மெடிசின்லாம் மருந்து மாத்திரைலாம் கிடைக்காம போன இடத்துல இம்போர்ட் பண்றாரு. அதுதான் அவருக்கு நிறைய சொத்துக்கள் வந்த காரணம். மெயின் காரணமே சென்னையில இருந்து கடைசி தொங்கல் வரைக்கும் ஒவ்வொரு சீசைட் எல்லாம் ஒரு இடத்த வாங்கி போட்டு மெடிக்கல் கேம்ப் அடிக்கிறார். தன் சொந்த செலவில் இம்போர்ட் பண்ண மருந்துகள் மெடிக்கல் கேம்ப் அடிச்சு அதால அவ்வளோ ப்ராப்பர்ட்டி அவருக்கு இந்த ஏரியா நிறைய இடங்களில் ப்ராப்பர்ட்டி காரணமே மெயின் காரணமே அதான். நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்காக இப்போ இடங்களை வாங்கி அந்த மெடிக்கல் கேம்ப் பண்ணி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதை சமாளிக்க முடியலை. அந்த வருத்தங்களை வந்து சமாளிக்கிற அளவுக்கு மருந்துகளும் இல்லை, தோதிகளும் இல்லை. அந்த அளவுக்கு மக்களுக்கு செய்து ரொம்ப செய்திருக்காரு. நெச்சுப்படி பார்க்கல. அது வெளியே வரையில் யாருமே எதுவும் சொல்கிறே இல்லை. அவரும் பப்ளிசிட்டி பண்ணதும் கிடையாது. அவர் வார்டில் செய்துட்டு எவ்வளோ பண்ணுவாங்க முடிஞ்ச வரை பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவரை பற்றியான பதிவுகள் வந்து இங்கே எதுவுமே இல்லை. பாடத்திட்டத்தில் அவ்வளவா இல்லை. அரசியல் கட்சி தலைவர் பற்றியில் அவ்வளோ ஆவணங்கள் இல்லை. மிக பெரும் அளவில் எடுத்து கொண்டாட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சியே அந்த சிங்காரவேலருடைய நினைவெடுத்து சரியா கண்டுக்காம விட்டுருச்சு. இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குல்ல. இதை பத்தி நீங்க தொடர்ச்சியா நிறைய தேடி அந்த புத்தகத்துல கொண்டு வந்திருந்தீங்க. 2010 சிங்காரவேலருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக அது எப்படி நீங்க தேட தொடங்குறீங்க? அந்த தகவல்லாம் எங்கிருந்து? ஆரம்பத்துல வந்து ஒரு நகலும் வீட்டுல எதுவுமே இருக்கு இல்லை. அவங்கள்ட்ட எதுவுமே இருக்கு இல்லை. நாம் வந்து ஒவ்வொரு ஆவண காப்பகம், திருவண்ணாமலை ஆவண காப்பகம், காஞ்சிபுரம் ஆவண காப்பகம், எக்மோர் ஆவண காப்பகம்னு சொல்லி ஒவ்வொன்றிலும் தேடித்தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருந்தேன். கலெக்ட் பண்ணி அதை எடுத்து அதை சேகரித்து அதைத்தான் அடுத்து எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் எழுத மாட்டேன். எப்பயும் எவிடன்ஸ் இல்லாமல் எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய பாலிசி. எவிடன்ஸ் இல்லாமல் வரலாறு எழுதக்கூடாது. எவிடன்ஸ் இல்லாமல் வரலாறு எழுதினா அது வரலாறு தப்பாக தான் போகும். அது கண்டிப்பாக அது சட்டம் கொண்டு வரணும். சட்டத்தில் கண்டிப்பாக கொண்டு வரணும். எவிடன்ஸ் ஆதாரம் இல்லாமல் வரலாறு எழுதக்கூடாது. எந்த வரலாறு எழுதக்கூடாது. எந்த வரலாறு எழுதாலும் தப்பு தான் அது. இல்ல இப்ப இந்த சிங்காரவேலரை போதிய அளவுல இந்த அரசு வந்து தேசிய மாநில அரசுகள் வந்து எடுத்திருக்குது. அப்ப நீங்க வந்த பிறகு ஒரு வேலையை நீங்க செய்திருந்தீங்க. ஆமா, காட்ஃபாதர் ஆஃப் இந்தியன் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் இதை பத்தியான டிராஃப்ட் ரெடி பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் கொடுத்துருக்கோம். பல மாநிலங்கள்ல இதை வந்து வச்சிருக்காங்க நூல் நிலையத்தில். அதே போல அப்ப வந்து இதே பிஜேபி கவர்மெண்ட் இருந்தது அந்த டைம்ல. அப்போ வந்து லேபர் மினிஸ்டர் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்தாங்க. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது லேபர் மினிஸ்டர் வந்து சாய் சிங் வர்மா, டெல்லியில வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். சாயிஸ் வர்மா வந்து கொஞ்சம் ரொம்ப வல்வான ஆளு. அவர்கிட்ட கொண்டு கொடுத்து புக்கை கொடுத்து உள்ள ஒரு அணிந்தரை கொடுத்தாரு. சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர் ஒரு ஃபுல் அணிந்தரன் கொடுத்தாரு. நல்லா கொடுத்துருக்காரு அணிந்தரன். ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு தெரியல இவ்வளவு விஷயம் வந்துருக்கு, யாருக்குமே தெரியல, இவ்வளவு பெரிய லீடர் எதையும் தெரியாம போச்சு சொல்லிவிட்டு அவரே கொடுத்தாரு அணிந்தரை. முதலாவது பேச்சில் இருக்கு அணிந்தரை இருக்கும். அவர் தான் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ பெரிய லீடர் வந்து அது சவுத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா பூரா தெரிய வேண்டிய ஒரு லீடர், அவரை எங்களுக்கே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க அணிந்துரை ஃபுல்லாக படிச்சுட்டு எழுதினார். புக்கை படிச்சுட்டு அது பிறகு எந்தெந்த அரசுகள் என்ன மாதிரிலாம் சொன்னது? டெல்லி அரசு சிஎம் இருந்தபோது அவங்கள்ட்ட பேசினேன். நிறைய எல்லா இடம் போயிருக்கு. இந்த புக்கு எல்லா இடம் போய் சேர்ந்துருக்கு. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஒரு தடவை இல்லாமல் கொடுத்துருக்கேன். எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அவங்க பண்றாங்களோ இல்லையோ. ஒரு லீடர் வந்து எவ்வளவு, நான் வந்து பார்லிமெண்ட்ல சில வைக்கணும்னு கேட்டிருந்தேன். அப்ப பார்லிமெண்ட்ல சில வைக்கணும் அவருக்கு நான் கேட்டிருந்தேன்.
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்குக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக செலவு வைக்கணும்னா நேஷனல் லீடர் எல்லாம் பெரிய ஆள். இந்த நாட்டுக்காக கடைசி காலம் வரைக்கும் தியாகம் பண்ண மனுஷன். அவனுடைய பெரும் சொத்து இதனாலேயே வந்து அழிக்கப்பட்டது, முடக்கப்பட்டது. மிக பெரும் ஒரு தொழிலாளர் தந்தையாக தொழிற்சங்கத்தினுடைய முதன்மை மனிதராக இருந்தது. ரஷ்யாவை பின்பற்றி நிறைய இங்கிருந்து புத்தகங்களை லெனின் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து, லெனின் வந்து ஒரே ஒரு லெட்டர் இருந்தது, நான் அதை தேடிட்டு இருக்கேன். ஒரு லெட்டரை அனுப்பியிருந்தாங்க. அந்த லேபர் கிசான் பார்ட்டியை டிக்ளேர் பண்ண சொல்லி எழுந்தவருக்கு மேடேக்கு முதல் அதை செய்துட்டார் கரெக்டாக. அப்போ பெரியார் அவருக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு. ஏன்னா நான் 5-6 லாங்குவேஜ் பேசுவார். ரஷ்யன் லாங்குவேஜும் பேசுவார் சிங்காரவேலர். ஆமாம், டச்சும் பேசுவார், ஃப்ரெஞ்சு பேசுவார். ஸோ அதால் வந்து நல்ல கம்யூனிகேஷன். அப்போ அதுதான் பெரியாரை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்ச காரணமே லெனினுக்கும் அவரும் உள்ள தொடர்பு, சிங்காரவேலர் தொடர்பு. அந்த சிங்காரவேலர்களை பின்னாடி இங்கிருந்து இந்த கம்யூனிஸ்டுகள் சரியா உள்வாங்காம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருடைய சொத்துக்கள், அவருடைய வாரிசுகள் இன்ன வரைக்கும் நீங்க எல்லாமே வந்துட்டு தங்க இடம் இல்லாம இருக்கிறீங்க. அவருடைய பல ஆயிரம் கோடி மதிப்பு நீக்கி இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து அரசு கையில வச்சுக்கிட்டு வாரிசுகளுக்கு கொடுக்காம இருக்கு. என்ன அந்தக்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய குடும்பம் இப்படி இருக்கு, இப்படிப்பட்ட தலைவர் இப்படி இருந்தார் ஒருத்தர், அவருக்காக சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்குது அப்படின்னு அந்த கட்சி சார்பாவது வந்து முன்னெடுத்திருக்கணும், அல்லது அரசு முன்னெடுத்துக்கணும். இந்தியாவுக்கே இன்னும் சொல்ல போனா ஏசியன் கண்ட்ரிக்கே வந்து ஆசிய கண்டத்துக்கே வந்து ஒரு முதன்மை மனிதராக இருந்த இவரை இந்தியா வந்து போற்றணும்னு தமிழ்நாடு முன்னெடுத்து அந்த வேலையை செஞ்சிருக்கணும். இப்போ எதுவுமே நடக்க காலம் ஐயா. அது நம்ம எதுவுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் போராடுறோம். இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் நான் போராடிட்டு இருக்கேன். தொடர் சம்பாதிக்கவும் போகணும், போராடிட்டே இருக்கிறேன். விமோசனம் பண்ணுறது நம்ம போராட்டது தான் எங்களோட குறிக்கோள். கிடைக்காத ஒன்றும் சொல்ல முடியாது. அது வேறு நீங்கள் போய் இப்போ ஃப்ரெஞ்சில் போய் போராடினீங்கன்னா, யூகேல போய் போராடினீங்கன்னா 100% சொல்லுவோம் இது கிடைக்கும், இந்த டைமில் கிடைக்கும். இங்கெல்லாம் நீதி எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இப்படியான தியாகிகள் வந்து மற்ற நாடுகளில் வந்து எப்படி வச்சிருக்கிறாங்க, இங்கே எப்படி இருக்கிறாங்க? 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷனில் இருக்கிற உருவாட்ட குடும்பம் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு விழா எடுக்கிறாங்க. 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷனில் ஈடுபட்ட குடும்பம் தேடி பிடிச்சி வச்சு இன்று வரைக்கும் இந்த வரலாற்றுக்காக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு விழா எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் சுதந்திர போராட்ட குடும்பம்லாம் தெருவில் நிற்குது. அதான் சொல்லக்கூடாது, வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. இங்க நிம்மதியா இருக்கு. சுதந்திர போராட்ட குடும்பம் எதுங்க இருக்கு? எங்கேயுமே இல்லை, எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை. முன்னாடி இருந்தது சுதந்திர போராட்ட குடும்பத்துக்கு காலேஜுக்கு ஸ்பெஷல் கோட்டா இருந்தது. இன்றைக்கு நேற்று சொன்னா பாண்டிச்சேரி இருக்குன்னு சொல்றாங்க. இங்க கேட்டா இல்லை. அவரிடம் சுதந்திர போராட்ட குடும்பத்துக்கு கண்டு ஸ்பெஷல் கோட்டா எல்லா துறைகளிலுமே. ஆமா, இது இல்லை தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவில் தமிழ்நாடு டெல்லியிலும் இல்லை. ஏன்? அது சுதந்திர போராட்ட குடும்பங்களை பாதுகாக்கின்ற சிந்தனை இல்லை. எல்லாம் வரலாறு உள்ளவங்க எல்லா நாடும் வந்து அந்த குடும்பங்களை வந்து பாதுகாப்பட்டு பராமரித்து அவங்கள எடுத்து வச்சுட்டே இருக்கணும் பிளான் பண்ணுறாங்க. எப்படி அந்த ஜென்ரேஷனை விட்டுறக்கூடாது, அந்த ஜென்ரேஷனை தூக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, மதிக்கிறாங்க மட்டும் இல்லை, குளோனி முறையில எல்லாம் அந்த குடும்பங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏன்னா இன்றைக்கு எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இன்றைக்கு அப்படி ஒரு சிந்தனையாளர்கள் இல்லையே. அது அப்படி போட்ட சிந்தனையாளர் குடும்பங்களை பாதுகாக்கணும். பாதுகாத்தா தான் நாட்டுக்கு. இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து போராடின சேதுபதி கிழந்தான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் போராடி அந்த வாரிசு இன்னைக்கு வந்து கோட்டையில் உங்களை மாதிரி தான் நான் சந்தித்தேன். அதே இடத்துல தான் அவங்களையும் சந்தித்தேன். 2000 ரூபாய் பென்ஷனுக்காக நடையா நடந்துட்டு இருந்தார் வருஷ கணக்கா. கட்டபொம்மன் வம்சம் வழி எங்க இருக்குன்னே தெரியல. அது மாதிரி பல மன்னர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடினவர்கள் எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல, மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த வரிசையில சிங்காரவேலரும் அப்படின்னா சரியா இருக்குமா? ஆமா, உண்மைதான். சிலையை கட்டி திறந்து எடுத்து இப்போ அரசு விழா ஆக்கியாச்சு, போராடி அரசு விழாவும் ஆக்கியாச்சு. குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படாட்டி அது என்ன இருக்கு? வரலாற்று குடும்பங்கள் வந்து பாதுகாக்கப்படணும். எல்லா உலகம் பூரா இருக்குது. எங்கள் இந்தியா தவிர மற்ற உலகம் பூரா இருக்கு.
பாருங்க. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல் நடந்தது? நீங்க வந்து எங்கேயோ இருந்தீங்க, எங்கேயோ பிறந்து வளர்ந்தீங்க, தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சிங்காரவேலருடைய அந்த ஆர்வத்துல படிக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய பேத்தியை திருமணம் பண்ணிட்டீங்க. அந்த குடும்பத்துக்குன்னு வாடகை வீடு கூட இல்லாம ரொம்ப 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 கஷ்டப்பட்ட அந்த நிலையில இருந்து தான் நீங்க அவங்க எல்லாமே பெருசா எல்லாரையும் வந்து கொண்டுட்டு வரீங்க. நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த குடும்பத்தை மட்டும் ஏன் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இப்ப நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம்ல, அவங்கள சொத்தே உங்களுக்கே தெரியும். 4000 கோடி சொத்து இருக்கு. சிட்டி 19 சொத்து சிட்டிகளே இருக்கு. 4000 கோடி அவங்களோட சொத்து இருக்கு, சிட்டிகளே இருக்கு. அதுபோல பிரைவேட் சொத்து தரமணியில ஒரு சொத்து வந்து போராடி இருக்காங்க. 15 வருஷம் போராடி இருக்காங்க. சிபிசிஐடி தனிநபர் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறாங்க அந்த சொத்து. அதை கூட கூப்பிட்டு பேசி அந்த பார்ட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்கொயரி பண்ற அளவுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. நாம் ஒவ்வொரு 13 வருஷம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர், இவ்வளவு மதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அவரை விட்டுட்டு போன இடத்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த அரசுக்கு என்ன வரல. இப்போ 14 வருஷம் நான் அதுக்கு பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டு 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 போடிட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்று வரைக்கும். இப்போ கடைசியாக சிபிசிஐடியில் வந்து அது ஃபைல் வந்து இப்போ நான் வந்து ப்ரெஸ் மீட்டு போயிட்டேன். ப்ரெஸ் மீட்டு போயிட்டு திருப்பி வந்தேன். நீங்கள் வாங்க ஆறுதலாக வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ போய் கேட்டால் ஃபைல் மேலே கொடுத்துருக்கு பார்க்கலான்றாங்க. நான் சொன்னேன் கூப்பிட்டு ஒரு தடவையாவது கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு முன்னுக்கு வந்து பேசுங்க. அப்போ தான் தெரியும் என்ன நல்லது. டாக்குமெண்ட்ஸை வச்சு பேசுங்க. ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை. இது வரைக்கும் இந்த 14-15 வருஷம் வச்சு அந்த ஃபைல் கொடுத்து அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் வாங்கி கூட இது வரைக்கும் நடக்கல. அந்த நிலத்தை ஆக்கிரமிச்ச தனிநபர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி நீதிமன்றம் அது கூடி வாங்கியிருக்கேன். அது கூடி வாங்கி கூட அதுல கூட எனக்கு விமர்சனம் கிடைக்கல. தனியாருக்கு ஒரு முதலாளி ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வந்துட்டு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்குமாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த முக்கியத்துவம் இங்க இல்லை. இவ்வளவு இத்தனை வருஷம் போராட தெரியும் தானே. யாருக்கு பெட்டிஷன் கொடுக்கல, எல்லாருக்கும் பெட்டிஷன் கொடுக்குறோம், எல்லா துறைக்கும் பெட்டிஷன் கொடுக்குறோம். இது வரைக்கும் 20 வருஷம் நான் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன், ஃபைல் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாமே எல்லாரும் பார்க்கும். ஒரு பத்திரிகையாளராக இருந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து எழுத்தாளராக இருந்து நமக்கு எல்லா இடத்துலையும் போய் நின்று பேசக்கூடிய மாதிரி பிரசம் மாலையில் உட்காந்து பேசினேன். அப்துல் கலாம் மட்டும் பிரசம் மாலை 20 வருஷம் அப்பயம் எடுத்து பிரசம் மாலையில் டெல்லி மாளிகை போய் ஜனாதிபதி மாளிகையில் போய் அப்பயம் எடுத்து உட்காந்து பேசி அவர் பரிந்துரை பண்ணி என்னன்னு பேசுறீங்க, என்ன பரிந்துரை பண்ணாரு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். முழு விஷயத்தையும் எழுத்து மூலம் கொடுத்தேன், பேசினேன், எழுத்து மூலம் கொடுத்து அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பரிந்துரை பண்றாரு. அதில் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் பேருக்குன்ட்டு. திருப்பி நான் லெட்டர் எழுதி கேட்குறேன், ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணி திருப்பி ரிமைண்டர் அனுப்புறாங்க. ரிமைண்டர் அனுப்பப்படுது. அதை தான் இந்த இதுக்குள்ள மணிமண்டபம் கட்டினாங்க. எல்லாம் மணிமண்டபத்தை நான் கேட்டதுங்க லேடி காலேஜில் தான் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி கல்லூரியில் கட்டணும்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்துருந்தேன், ஜனாதிபதியும் கொடுத்துருந்தேன், பிரைம் மினிஸ்டரும் கொடுத்துருந்தேன், ஜனாதிபதியும் கொடுத்துருந்தேன், சுப்ரீம் கோர்ட் சிஜே அது கூட ஒரு காப்பி அனுப்பிட்டேன். அதிலும் எந்த இதுவும் கிடைக்கல. இந்த ரிமைண்டர் லெட்டர் அனுப்பி கூடி அது ஜனாதிபதி ரிமைண்டர் லெட்டர் வந்து கூடி எனக்கு எந்த விமர்சனம் கிடைக்கல. இதை விட ஒரு போராட்டம் பண்றது, ஒரு ஜனாதிபதி உட்காந்து பேசியாச்சு, பிரைம் மினிஸ்டர் உட்காந்து பேசியாச்சு, சுப்ரீம் கோர்ட் சிஜே கொடுத்து லெட்டர் கொடுத்துருக்கேன். சுப்ரீம் கோர்ட் சிஜே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு கவுன்சில் அப்பாயின்ட் பண்ணாரு. அவர் ஒன்றுமே பண்ண இல்லை, எதுவுமே செய்யல, அப்படி விட்டுட்டாரு. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. இதை விட நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி வந்து ஒரு கவுன்சில் அமைச்சு அதுவும் நமக்கு தீர்வு செல்ல இல்லை நாடா என்ற கேள்வி இருக்குல்ல. அது இதை விட இப்படி போராடுறது யோசிக்கும். இதை விட இப்படி போராட்டம் ஒவ்வொரு முறையும் நான் டெல்லி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் அப்ரோச் பண்ணி தான் இருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் போராட்டத்தை நிப்பாட்டுறது தான் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பிரச்சனைக்காக சந்திச்சு வந்து நேர்காணல் கொடுத்திருந்தது, எழுதியிருந்தோம். அதை பத்தி விரிவான ஒரு கட்டுரை முதலாக அப்பதான் எல்லாருக்கும் வெளியில தெரியும். கரெக்டுங்களா? ஆனா இன்னைக்கு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குதுன்றப்ப வேதனையா தான் இருக்குது. இந்த மண்ணில் மதிக்கப்பட வேண்டிய தலைவர்கள் எல்லாம் இப்படிதான் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த அரசு. மத்திய மாநில எந்த அரசா இருந்தாலும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் போற்றப்பட வேண்டியவர்களை போற்றப்படாமல் என்ன
இந்த சமூகத்துல வந்து யாரெல்லாம் கீழே இருக்கணுமோ அவங்க தான் பெருந்தலைவர்களாக மேல வந்து கட்டி எழுதுகிட்டு இருக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, இது சரியானதா அப்படின்ற கேள்விக்கு உங்க பதில் என்ன சொல்றீங்க இறுதியா? அதான் உண்மை, அதான் உண்மைன்றீங்க. அவ்வளோதான். நம்ம இவ்வளோ போராட்டம் ஆரம்பி இது வரைக்கும் ஒரு இவ்வளோ பெரிய குடும்பத்தை காப்பாற்றுறதே இவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், இவ்வளோ போராட்டத்தை உருவாக்கணும். எத்தனை பேர் வழக்கறிஞர்கள் தேவை, இதுக்கு எவ்வளோ பேர் இவ்வளோ காலம் போராடிட்டு இருக்கேன், கேஸ் நடத்திட்டு இருக்கேன், 22 வருஷமாக கேஸ் நடத்திட்டு இருக்கேன், இப்போ அத்தனைக்கும் கேஸ் நடத்திட்டு இருக்கேன். ஈஸி இல்லை இதெல்லாம், பெரும் போராட்டம் இருக்கிறீங்க நீங்க. அது இல்லை, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பக்கம் பாவம் அந்த அம்மா இருக்காங்கல்ல, மாமியார் சிங்காரில் மருமகள், அந்த அம்மா இருக்கும்போது எனக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்க கூட எனக்கு பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா 36 வயசுல கணவரை இறந்த பிறகு 5 குழந்தைகளை வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வளர்த்துருப்பாங்க. 5 பிள்ளைகளையும், 5 பொண்ணு. அப்போ அந்த அம்மா இருக்கும்போது போராடி அந்த அம்மா இருக்கும்போது கிடைச்சிருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு 36 வயசுல 4000 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெருங்கஷ்டத்துல இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்ததுதான் வேதனை. அரசு அந்த அம்மா இருக்கும்போதெல்லாம் கிடைச்சிருந்தா அதுல வர 2 சகோதரிகள் திருமணம் ஆகாமலே மாரடைப்பில் இறந்துட்டாங்க. இப்பதான் எல்லாமே இப்பதான் கிட்டத்தட்ட 40, 45 வயசு, 48 வயசு, இப்படி எல்லாம் மன உளைச்சல் தான். அதெல்லாம் காப்பாற்ற முடியாம போச்சு. தெரியுது, கடந்த முறை நீங்க பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கு ஒரு பெரிய விரக்தி தெரியுது. தீர்வு எங்கதான் தெரியல. மக்களும் இதை பத்தி திரும்பி பாக்குற நிலையில இன்னைக்கு இல்ல. மக்களுக்கு இப்படியான விடயங்கள் வந்துட்டு வெளியில தெரியறது கூட இல்லை. யார் எந்த தலைவர்கள் என்ன செய்தாங்க அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக எப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல சிங்காரவேலர்னா ஏதோ தொழிற்சங்கத்தை மட்டும் அமைச்சிட்டாரு அப்படின்னு தான் பாக்குறாங்க. இதுக்கான எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகள், எவ்வளவு சொத்து. 10 வருஷம் கடைசியில 10 வருஷம் அவருக்கு ரயில்வே போராட்டத்தில் 10 வருஷம் ஜெயில் கிடைச்சது. கடைசி காலத்தில். அதான் எத்தனை ஆண்டுகள் சிறையில் அவர் இருந்திருப்பாரு. இந்த வரலாறு எதுவுமே இல்லை. அவருடைய பெருஞ்சொத்து அப்படியே முடங்கி போய் அரசு வச்சுக்கிட்டு இருக்கு, வாரிசு இல்லைன்னு. ஆனா உண்மையிலேயே வாரிசு இருக்கு. வாரிசு கேட்டு வழக்கு நடத்திட்டு இருக்கு. 20 வருடங்களுக்கு மேலாக திரும்பி கூட பார்க்கல. அந்த தலைவருக்கு சொத்தை கொடுத்து அவங்களுக்கான இடத்த கொடுத்துருந்தா கூட அவங்களாவது கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் கிடையாது. இன்னைக்கு மே தினம் பெரிய அளவுல தலைவர்களுடைய அறிக்கை, எந்த தலைவர்கள் அறிக்கையிலையாவது சிங்காரவேலருடைய இத்தனை உழைப்புகளும் இந்த கம்யூனிஸ்ட் இந்த தொழிலாளிகளுக்காக இருந்ததுன்னு மேற்கோள் காட்டியிருக்காங்களா? இல்லை. இன்றைக்கெல்லாம் மேதினம் பண்ணால் அவரை தான் போட்டு விடும். எங்கே பார்த்தாலும் பாண்டிச்சேரி பார்த்தேன், எல்லா இடத்துலும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க சிங்கார படத்தை. இங்கே பார்த்தா காணும், எங்கேயோ இடத்துல சிங்கார படமே காணும். ஒருவேளை பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் போராடி இருப்பாங்க தெரியல. இப்போ இறுதியா ஒரு கேள்வி, நீங்க இந்த சிங்காரவேலர் பெருந்தலைவர் தொழிலாளர்களுடைய அந்த தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய அவர்களுக்கு இந்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் நீங்க இறுதியா ஒரு கடிதம் எழுதியிருந்தீங்க. இப்போ அது எந்தெந்த அரசு ஏற்றுக்கிட்டது? தமிழ்நாட்டில் அவரை எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த கோரிக்கைகள் எதுவுமே ஒன்றும் நிறைவேறலையே. கோரிக்கை எதுவுமே நிறைவேறல. என்ன கோரிக்கை கொடுத்துருந்தீங்க, என்ன நிறைவேறலன்றீங்க? இதுதான் நம்ம சொத்துக்களுக்கு உள்ள ஏதோ ஒரு தீர்வு. சரி, நம்ம இருக்கு, இப்போ நமக்கு நம்மளோட சொத்துலேயே நம்ம இருக்கு, கோர்ட்டில் கூட கேட்டுட்டோம். இருக்கிறக்கு எங்கட 19 சொத்துல ஒரு சொத்தை கொடுங்க எங்களுக்கு. எங்கட சொத்துலேயே 19 ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி உட்கார இருக்கிறாங்க. இப்போ அதே போராடிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அதை தாண்டி இந்த தலைவரை எப்படி முன்னெடுக்கணும் அரசு தரப்புல? அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்திய அளவில் எல்லா மாணவருக்கும் தெரியற அளவுக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். நேஷனல் லீடர் அவர், நேஷனல் தேசிய தலைவர் அவர். சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு கூடாது, தேசிய தலைவர். எல்லா மாநிலத்திலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும் மாணவருக்கு. அதுக்கு நிச்சயம் பாடத்தில் கொண்டு வரணும். மத்திய மாநில அரசுகள் செய்து முயற்சி எடுக்கணும். நிச்சயம் போகணும். வரலாறு வரலாற்று நிகழ்வுகளை நாம் வருங்கால சமுதாயத்துக்கு சொன்னாதான் அந்த பிள்ளை படிக்கும்போது தான் நாட்டுப்பற்று வரும். நாட்டுப்பற்றுன்றது பழைய வரலாறுல படிக்கணும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, இவ்வளோ தூரம் இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்கான்னு சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனசில்
நாட்டுப்பற்று வரும். நாட்டுப்பற்று இருந்தால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மை. சரியா சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்கள் வந்து சுருக்கமாக வந்து பேசுறீங்க. கடந்த முறையை விட இந்த முறை பேசும்போது ஒரு சோர்வு வந்து உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் கூட சிங்காரவேலர் பற்றி இந்த சமூகம் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் உங்களை நம்ம சந்திக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் விரிவாக நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.